பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு உணவுங்க. இதை சாப்பிட்டா நமக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கி அந்த ஒரு பொருள் அது என்னன்றதை கசக்காது. மணி அட்ராக்ஷன் பிளஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். வீட்டில் கட்டியே வைக்கலாம், உள்ளுக்கும் சாப்பிடலாம், ரெண்டு விதத்துலையும் பயன்படுத்தலாம். பாருங்க, நம்மளோட ஆலயத்திலையும் நம்மளோட வீட்லையும் கட்டி வச்சிருக்கோம், இங்க உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு நல்லாவே இருக்கும்க்கா. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட்டா மைல்டா தான் கசப்பு இருக்கும், தவிர்த்து இறை பக்தியே கிடையாதுங்க. ஆனா செல்வம் எங்க வீட்டுல என்னைக்குமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டப்பா வாங்கி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு உள்ளுக்கு சாப்பிடலாம். ஒரு டப்பா வாங்கி வீட்டுல வடமேற்கு மூலையில பச்சை துணியில மூட்டையா கட்டி தொங்க விடணும். ஸோ இது வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாட்டோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதோட தன்மை இருக்கு. இப்போ உள்ளுக்கு சாப்பிட சத்து போயிடுது. இப்ப வெளியில கட்டுறோம், அப்ப வெளியில கட்டும்போது பச்சை கருப்பத்தோட கட்டுறோம். அந்த பச்சை கருப்பம்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது எவாபரேட் ஆயிடும். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில நம்ம எல்லாருக்குமே தேவையான அத்தியாவசியமான அவசியமான ஒரு விஷயத்தை தான் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர்கிட்ட நான் பேசும்பொழுது. இந்த விஷயம் கண்டிப்பாக மக்களுக்கும் போய் சேரணும், வாங்க உடனே வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பணமழை உங்கள் வீட்டில் வரத்துக்கான ஒரு சூப்பரான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. என்கிட்ட சொன்னீங்கல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன பண்ணணும், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு உணவுங்க. இதை சாப்பிட்டா நமக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கி அந்த ஒரு பொருள் அது என்னன்றதை மக்களுக்கு சொல்லுங்க. ஓப்பனா சொல்லணும்னா, அக்கா முன்னாடி எதையும் சாப்பிட முடியாது, அக்கா முன்னாடி எதையும் பேசிட முடியாது. உடனே எல்லாம் வாங்க வாங்க உடனே கேமரா வீடியோ எடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. எதனாலன்னா நம்ம பயனடைஞ்சிருந்தோம் மற்றவங்களும் பயனடையணும் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், முளை கட்டின ஃபுட்டை. ஸோ அது என்னன்னு கேட்டாங்க, வெந்தயம்க்கா அப்படின்னு சொன்னேன். என்னது வெந்தயமா? மஞ்சள் கலர்ல தானே இருக்கணும் வெந்தயம், கசக்குமே, அது எப்படி சாப்பிட்றீங்க? இல்லை, இது கசக்காது. மணி அட்ராக்ஷன் பிளஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். வீட்டில் கட்டியே வைக்கலாம், உள்ளுக்கும் சாப்பிடலாம், ரெண்டு விதத்துலையும் பயன்படுத்தலாம். பாருங்க, நம்மளோட ஆலயத்திலையும் நம்மளோட வீட்லையும் கட்டி வச்சிருக்கோம், இங்க உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம அது வீடியோ பேசி மற்றவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க பச்சை வெந்தயம் சொல்லுவோம். ஸோ வெந்தயம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்துல இருந்தால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு ஊற வச்சு அதை வந்து முளை கட்டினா அது முளை கட்டும், அதாவது வேர் விட்டு வரும். ஸோ இந்த வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சிக்காக, வயிறு குளிர்ச்சி, சுகருக்கு கூட முளை கட்டி சாப்பிடணும் சொல்லுவாங்க. பிபி குறையணும்னா வறுத்து சாப்பிடுவாங்க பாருங்க. இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம்ன்றதுனால அவங்க ஃபுல்லாவே சொல்றாங்க. ஸோ ஆன்மீக ரீதியா நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா குபேரனுக்கு உரித்தான ஒரு பொருளுங்க. அதாவது எப்படி வந்து லக்ஷ்மிக்கு வந்து ஒரு 108 பொருட்கள் சொல்லுமோ, அது மாதிரி குபேரனுக்கும் நிறைய பொருட்கள் இருக்கு. இந்த ஏலக்காய் குபேரனுக்கு உரியது, அது எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த பச்சை வெந்தயம் வந்து நிறைய வீட்டுல பார்த்துருக்க முடியாது, ஏன்னா மஞ்சள் வெந்தயத்தை எல்லாரும் பார்த்துருவோம். ஏன்னா அந்த உங்களுக்கு மளிகை சாமான் கடையில எல்லாம் கிடைச்சோம்னா, பச்சை வெந்தயம்ன்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் குறிப்புல இருந்து கண்டறிஞ்சு நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் டெஸ்டிங்கா நம்ம தான் உள்ளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம். எதனாலன்னா ஒரு இது வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும், ஒரு இது வந்து நம்ம கட்டி வைக்கணும். இது நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, அக்கா சொன்ன மாதிரி பாடி ஹீட் கண்ட்ரோல்ல வரும், தென் வந்து சுகர் கண்ட்ரோல்ல வரும், பிபி, இந்த மாதிரி நிறைய வியாதிகளோட தன்மை குறையும். ஏன் பாடி ஹீட் ஆகக்கூடாது? எதுக்கு ஹீட் கன்சர்ன்னா என்னன்னா, ஹீட் அப்படின்றது ஜென்ரலா என்னன்னு கேட்டீங்கன்னா வறுமையை குறிக்கிறது தான் ஹீட். வறட்சி, தண்ணீர் எவ்வளவு இதுவா இருக்குதோ அந்த மாதிரி உடம்பு வறட்சி இருக்கக்கூடாது. எப்பயுமே உடம்பு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் சத்தோட இருக்கணும். தண்ணீர் அப்படின்றது தான் பணம். ஓப்பனா சொல்லணும், அதனாலதான் நீர் சிந்துனா சீர் சிந்தும் சொல்லுவாங்க. தண்ணி சிந்த கூடாது. அதேதான், வீட்டுல தண்ணி சொட்டக்கூடாது, தண்ணி அதிகமா செலவு பண்ணாத, தண்ணி வந்து பணத்துக்கு உப்பானது, இவ்வளவு நேரம் குளிக்கிற பணம் வேஸ்டா போயிடும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பழமொழிகள் வந்து சும்மாலாம் ஒண்ணும் சொல்லிட்டு போல, எல்லாத்துக்குமே உள்ள அர்த்தம் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்ல, அதை வந்து நம்ம கன்வெர்ட் ஆயிடுது சில டைம். ஆமா, 1000 தடவை போய் பேசி கல்யாணம் பண்ணுங்கன்னா 1000 பொய்ய சொல்லி அப்படின்னு மாத்திட்டானுங்க. அந்த மாதிரி
இந்த பச்சை வெந்தயம்ன்றது நல்ல குபேரனுக்கு வாசனை ஜி இது. நல்லாவே இருக்கும்க்கா. இது சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு லைட்டா மைல்டா தான் கசப்பு இருக்கும், தவிர்த்து ரொம்ப கசப்பு இருக்கும். அந்த மஞ்சள் வெந்தயம் வந்து ரொம்ப கசக்கும். ஆமா. ஆனா இது வந்து கசப்பு இல்ல. டேஸ்ட் பார்த்தனே இப்ப நீங்க ஊற வச்சிருந்தது நல்லா இருந்தது. தென் வந்து இத வந்து வடமேற்கு மூலையில பச்சை துணியில மூட்டையா கட்டி நம்ம வீட்ல கட்டி வச்சோம். ஆமா, அந்த குபேரனோட அந்த வாசம் வந்து இருந்துகிட்டே. எப்படி வந்து குபேரன் வந்து ஊறுகா பிரியர் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி குபேரனுக்கு வந்து அந்த ஏலக்காய் வந்து மாலையா கட்டி போடுறாங்களோ, இந்த பச்சை வெந்தயத்தை அந்த இடத்துல கட்டும் பொழுது நீர்வளம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால அந்த நீர் சக்தி அந்த இடத்துல இருக்கிறதுனால, அந்த நீர் தன்மை அங்க இருக்கிறதுனால செல்வம் வந்து நீர் அருவி மாதிரி கொட்டும் அப்படின்றது ஐதீகம். அதே நேரம் ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கணும், அதோட கிராசிங் பவர் நமக்குள்ள இருக்கணும். அப்ப இதை ஊற வச்சு முளை கட்டணும். ஊற வச்சுட்டு அடுத்தது ஒரு துணியை வச்சு நம்ம கட்டி விட்டோம்னா அது முளைவிடும். அதை வந்து அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பெப்பர் போட்டுட்டு சால்ட் போட்டு உள்ளுக்கும் சாப்பிடலாம். சோ இது வந்து அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது, இறைவனோட கருணை பார்வை நம்ம மேல விழுறதுக்கான ஒரு வழியும் கூட. இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய், பச்சை கருப்பணம் இதெல்லாம் வச்சு ஒரு தீர்த்தம் சொல்லி நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும், துளசி போட்டு, அது நோய் எதிர்ப்பு சத்து கொடுக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கடவுளோட தீர்த்தம் பவ்யமா சாப்பிடணும். அதே மாதிரி இறைவன் கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அதை முளைக்கட்ட வச்சு சாப்பிட்டாலும் சரி. இல்ல எங்க வீட்டுல இறை பக்தியே கிடையாதுங்க, ஆனா செல்வம் எங்க வீட்டுல என்னைக்குமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டப்பா வாங்கி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு உள்ளுக்கு சாப்பிடலாம். ஒரு டப்பா வாங்கி வீட்டுல வடமேற்கு மூலையில பச்சை துணியில மூட்டையா கட்டி தொங்க விடணும். சோ இது வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாட்டோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதோட தன்மை இருக்கு. உள்ளுக்கு சாப்பிட சத்து போயிடுது. இப்ப வெளியில கட்டுறோம், அப்ப வெளியில கட்டும்போது பச்சை கருப்பத்தோட கட்டுறோம். அந்த பச்சை கருப்பம்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது எவாபரேட் ஆயிடும். சோ தென் அதனால ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து போட்டுட்டு புதுசா வந்து கட்டணும். அது தொடர்ந்து உள்ளுக்கு சாப்பிட குபேரனோட பரிபூரண அருள் வேணும். எதனாலனா ஒரு வீட்டுல குபேர மூலைன்னு ஒரு மூலை இருக்கு. அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தர் தான் குபேரன். சில வீடுகள்ல குபேர மூலை கட்டா இருக்கும், சில வீட்டுல வந்து குபேர மூலை சரியில்லாம இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் ₹1 கூட தங்காது, கை வந்து ஓட்ட கையா இருக்கும், அப்படியே எவ்வளவு வந்தாலும் தங்காது. இப்ப என் கையில பாத்தீங்கன்னா ஓட்ட அந்த காசு நிக்காது. அந்த ஒரு ரீசன்னால எந்த ஒரு விஷயமும் நம்ம கஸ்டமருக்கு முதல்ல கொடுக்கறோம். ஏன்னா நம்ம கஸ்டமரா நினைக்கிறது நம்ம சொந்தமா நினைக்கிறோம். சோ அதனால முதல் நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டுல வச்சு அதோட மாற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். சோ இது வந்து என்னைக்குமே நம்ம வந்து ஒரு சேல்ஸ் மோட்டிவ்ல பண்றதே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கடையை நடத்துறது புவனேஸ்வரின்றதுனால யாம் இருக்கும் இடத்துல சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்ன ஒரு அம்பாள் கடை நடத்தக்கூடிய அந்த இடத்துல வறுமைன்றது இருக்கவே கூடாது. அந்த வறுமையை போக்கக்கூடிய மூலிகைகள், அந்த வறுமையை போக்கக்கூடிய எந்திரங்கள், அந்த வறுமையை போக்கக்கூடிய அந்த தாந்திரிக முறைகள்ல ஜோதிடம் பார்த்து அதுக்கான தீர்வுகளை கொடுத்து அதுக்கான பொருட்களை சஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹300 விலை தான். சோ இது கிடைக்கிறது ரேர். சரி கிடைக்குது, அதை கிடைச்சா கூட முறையா அதை பூஜை பண்ணணும். இப்போ இது வாங்கிட்டோம் டைரக்டா நம்ம ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நடக்காது. இதை நம்ம வாங்கி நம்மளோட கோவில்ல வியாழக்கிழமையில குபேர பூஜை பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது சேலுக்கே கொண்டு வரும். சோ இத வந்து பச்சை கருப்பணம் வச்சு வீட்ல வாங்கி ஜஸ்ட் கொடுக்கறது இல்ல, எல்லா பொருளுமே அப்படிதான் முறைப்படி பூஜை பண்ணி கோவில்ல இருந்து தான் கடைக்கு வரும், கடையில இருந்து தான் உங்களுக்கு வர போகுது. எதனாலனா நம்ம வாங்கி நம்மளே செல்ஃபா பண்றது. எல்லாத்துக்குமே குருமார்கள் இருக்காங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குரு பரம்பரையில வரக்கூடியதுனால முறைப்படி தீட்சை வாங்கி முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்து அதுக்குரிய தேவதைகளோட மந்திரத்தை ஜபிச்சு அதற்குரிய நாள்ல அதற்குரிய நேரத்தை கிழமைகள்ல கரெக்டா ப்ராப்பரா எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ ஒரு பாட்டிலோட காஸ்ட் நீங்க எடுத்தா கூட ₹10, அதுக்குள்ள கூட போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு பொருள் நீங்க வாங்கினா கூட உங்க வாழ்க்கை மாற்றி அமைக்கக்கூடிய மணி மந்திர ஔஷதம், அதாவது ஸ்டோன், அதுக்கப்புறம் மூலிகை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்திரங்கள், இந்த வடிவத்துல நாங்க கொடுக்குறோம். ஸோ எந்த வடிவத்தினாலும் நீங்க வாங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா அம்பாலோட அனுகிரகத்தினாலையும் குருவோட ஆசனாலும் மாற்றம் வந்து கிடைக்கும். இப்படி ஒரு வெந்தயம் இருக்கா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஆச்சரியமா இருக்கும். இருக்குங்க, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குபேரருக்கே உரித்தான அற்புதமான பச்சை வெந்தயம். இது நீங்க வாங்கி 2 பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஒன்று சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரியே வடமேற்கு மூலையில பச்சை கலர் துணியில முடிச்சா பச்சை கற்பூரம் போட்டு கட்டி விட்டுருங்க. பண வரவு செல்வ வரவுக்கு வந்து அது வழிதுணையா இருக்கும். நீங்க இதை முளைக்கட்டியோ இல்லை அப்படியே கூட தண்ணி ஊற்றி நல்லா சாப்பிட்றலாம். ஸோ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை நீங்கி செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய மணி மேக்னட்டாக நீங்கள் மாறலாம். இந்த வெந்தயம் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்றைக்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி.